Hi everyone, before seeing this video, please subscribe my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதின ஹியூமானிட்டிஸ் வெர்சஸ் சயின்சஸ் அப்படின்ற ஒரு எஸ்ஸேவை தான் பார்க்க போகிறோம். 2 டிஃப்ரெண்ட் எஜுகேஷ்னல் ஃபீல்டு தான் இந்த ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ். அப்போ ஹியூமானிட்டிஸ் கீழே என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, ரிலீஜியஸ் ஸ்டடீஸு, எக்கனாமிக், லா அண்ட் ஸோ இங்கே நம்ம ஒரு மாரல் வேல்யூஸை, எத்திக்கல் வேல்யூஸை, ஆல் குட் திங்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஹியூமானிட்டிஸ் அப்படின்ற ஃபீல்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சயின்சஸ் அப்படின்றது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதனுடைய டெவலப்மெண்ட், நியூ திங்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம அந்த சயின்ஸ் அப்படின்ற ஃபீல்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் எது கிரேட்டர், எது நாட் கிரேட்டர் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த எஸ்ஸேல நமக்கு கொடுத்துருக்கிறார். கிளைமேக்ஸ் என்ன, ஹியூமானிட்டிஸா சயின்சஸா இல்லை ரெண்டுமே நமக்கு தேவையா அப்படின்றத பற்றி பார்ப்போம். அபவுட் ஆத்தர். Full name Sri Sarvapalli Radhakrishnan, born in 1888, died in 1975, born to a Brahmin family in திருத்தணி சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், டைட் இன் மெட்ராஸ், தமிழ்நாடு. டியூ டு ஹார்ட் ஃபெயிலியரில் இறந்துட்டாங்க. அண்ட் பேரண்ட்ஸோட நேம் சர்வப்பள்ளி வீராஸ்வாமி அண்ட் சீத்தம்மா. ஒய்ஃபோட நேம் சிவகாமு அம்மா. தே மேரிட் இன் தி இயர் 1904 அண்ட் சிவகாமு அம்மா டைட் இன் 1956. சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 5 daughters and a son. And he studied at Woories College and later Madras Christian College, and he was an outstanding philosopher, educationist and statesman of India, and his philosophy was grounded in Advaita Vedanta. அது ஒரு ஹிந்து philosophy, அது சார்ந்து இருந்திருக்கிறாரு. And he was considered an incredible student and also an exemplary teacher who dedicated his life to education. So a great teacher and as well as a good student, and he dedicated his life to education, and he believed that teachers should be the best minds in the country. டீச்சர்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட் மைண்ட்ஸாக தான் இருக்கணும் இந்த கண்ட்ரியில் அப்படின்றதுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. He was appointed as the Vice Chancellor of Andhra University and Banaras Hindu University, and he held the post of India's ambassador to the USSR. It is Union of Soviet Socialistic Republic, and he was the first Vice President of India from 1952 to 1962, second President of India from 1962 to 1967. Rajendra Prasad first president, இவர் வந்து second president, and he received awards like Bharat Ratna in the year 1954 and Templeton Prize in the year 1975, and 16 times வந்து Nobel Prize-காக இவர் வந்து nominate ஆயிருக்காங்க. And when Radhakrishnan became the president of India, some of his students and the friends requested him to allow them to celebrate his birthday on 5th September. ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைக் அப்துல் கலாம் சொன்னார் இல்லைங்களா, டோன்ட் டிக்ளேர் ஹாலிடே ஆன் மை டெத், இன்ஸ்டட் ஒர்க் அண்ட் எக்ஸ்ட்ரா டே. அந்த மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, இன்ஸ்டெட் ஆஃப் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே இட் வுட் பி மை ப்ரவுட் ப்ரிவிலேஜ் இஃப் 5th செப்டம்பர் இஸ் அப்சர்வ்ட் அஸ் டீச்சர்ஸ் டே. என்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதிலாக அந்த 5th செப்டம்பரை டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் ப்ரிவிலேஜ், தட் இஸ் ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் சின்ஸ் 1962 இருந்து அவருடைய பர்த்டேவை டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தீஸ் ஆர் தி கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். The Philosophy of the Upanishad, published in the year 1924, An Idealistic View of Life, published in the year 1932, Eastern Religions and Western Thought, 1939. Summary. Dr. Radhakrishnan refers to the theory of two cultures which was widely discussed in England during 1960s. 1960ஸில் இங்கிலாண்டில் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அந்த டிஸ்கஷன் வந்து எதை பற்றினா இந்த ஹியூமானிட்டிஸ் வெர்சஸ் சயின்சஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான். அதனுடைய ரெஃபரன்ஸ் தான் இவர் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்கஷனில் நிறைய ரைட்டர்ஸ்லாம் கலந்துருப்பாங்க. அதில் 2 ரைட்டர்ஸோட நேம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சிபி ஸ்னோ அண்ட் எஃப்ஆர் லூவிஸ். 2 பேருமே கிரேட் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். தே மேட் லெக்சர்ஸ் அட் கேம்பிரிட்ஜ். இன் தேர் ஸ்பீச் தே கேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அபவுட் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ். ஸோ அவங்களுடைய ஸ்பீச்சில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு. ஹியூமானிட்டிஸ்னால் என்ன, சயின்சஸ்னால் என்னன்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து தே மென்ஷன்டு. ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, சயின்டிஃபிக் கல்ச்சரும் சரி லிட்டரரி கல்ச்சரும் சரி ஆர் நாட் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். இட் மீன்ஸ் வாட், போத் த திங்ஸ் ஆர் சேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணார். ரெண்டுமே தேவை அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணார். இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்லை அப்படின்றத ஒரு ஆர்குமெண்ட்டை இந்த எஸ்ஏல அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆர்குமெண்ட் என்னன்றதை பார்ப்போம். ஹியூமானிட்டிஸ் வெர்சஸ் சயின்சஸ். Dr. Radhakrishnan points out that humanistic studies and technological training are complementary to each other and that they are both engaging in the pursuit of
ட்ரூத். ஹியூமனிஸ்டிக் ஸ்டடீஸும் டெக்னாலஜிக்கல் ட்ரைனிங்கும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். அதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் பர்சியூட் ஆஃப் ட்ரூத்து தான். சயின்ஸ் டிவோர்ஸ்டு ஃப்ரம் மாரல் வேல்யூஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். மாரல் வேல்யூஸ் இல்லாத சயின்ஸை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். Therefore, he recommends an integrated study of humanities and sciences. ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸை தான் இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இந்த எஸ்ஏல. போத் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் அண்ட் த ஹியூமனிஸ்டிக் ஸ்டடீஸ் ஆர் நெசசரி. ரெண்டுமே தேவை தான். எதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு? டு டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ignorance, poverty and diseases. These threes இந்த 3 விஷயங்கள்னா obstacles of national development. நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷனுடைய ஒரு பெரிய தடைகளாக இருக்கிறது இந்த 3 விஷயங்கள் தான், ignorance, poverty and diseases. ஸோ இந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த 2 எஜுகேஷனும் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஒன் இஸ் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன், த அதர் ஒன் இஸ் ஹியூமனிஸ்டிக் ஸ்டடீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் கிவ்ஸ் நாலேஜ் அண்ட் பவர், பட் சயின்டிஃபிக் மேன் இஸ் நாட் த ஹோல் மேன். அஃப்கோர்ஸ் சயின்ஸ் நமக்கு நாலேஜும் பவரும் தந்தாலும் சயின்டிஃபிக் மேனை நம்ம ஹோல் மேனுன்னு சொல்ல முடியாது. நாலேஜ் பவர் மட்டும் இருந்தால் பத்தாது. அண்ட் இந்த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் ரேபிட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ப்ரெசண்ட் ஏஜில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துன்றது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது தெரியுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் நேச்சுரல் தட் பீப்புள் ஷுட் கெட் அட்ராக்டட் பை டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் தே வில் அட்ராக்டட் பை த டெக்னாலஜிக்கல் எஜுகேஷனால் தான் அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் பட் தட் த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் எம்ஃபசிஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் டெவலப்மெண்ட். எல்லாருமே அட்ராக்ட் ஆனாலும் அதனுடைய ப்ரப்போர்ஷன் சரியாக இருந்தால், சயின்ஸும் டெக்னாலஜியும் சரியான வகையில் நம்ம பயன்படுத்தினோம்னா அது நல்லது. அதை கொஞ்சம் நம்ம டூ மச்சாக போனாலும் சரி, வெரி லெஸ்ஸாக போனாலும் சரி, அது என்ன ஆகுனா விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் டெவலப்மெண்ட். த சயின்ஸ் டஸ் நாட் டைரக்ட்லி டீல் வித் த நான் இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். இன்டலெக்சுவல் அப்படின்றது சயின்ஸு, நான் இன்டலெக்சுவல் அப்படின்றது இந்த இடத்துல ஹியூமன் நேச்சர், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். ஸோ சயின்ஸ் டஸ் நாட் directly deal with the non-intellectual aspects of human nature. Besides, it is not the uneducated people but highly educated men who commit great crimes against civilization. எந்த அன்எஜுகேட்டட் பீப்புளும் இந்த சிவிலைசேஷனுக்கு, இந்த வேர்ல்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த க்ரைமும் பண்ணலை. ஒன்லி எஜுகேட்டட் men who commit great crimes against civilization. படிச்சிருக்கிறவங்க தான் நிறைய தப்பு பண்ணுறாங்களே கண்டி படிக்காதவங்க ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சயின்ஸு டெக்னாலஜி, அதனுடைய நோக்கம் என்ன? படித்தவங்க தான் இந்த இடத்துல நிறைய தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இங்கே அவர் சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் ட்ரூ தட் தோஸ் ஹூ ஆர் டிவோட்டட் டு சயின்டிஃபிக் ஸ்டடி should develop an attitude of tolerance, frankness and freedom from prejudice and superstition. ஸோ சயின்டிஃபிக் ஸ்டடி இந்த விஷயத்துலலாம் நமக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை தரும். நம்ம எதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம்? ஒரு டாலரன்ஸ் வரும், ஒரு ஓப்பன் மைண்டடாக இருப்போம், அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் ப்ரெஜுடைஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்லேருந்து நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அண்ட் தீஸ் குவாலிட்டிஸ் ஆர் அவர் இன்சிடென்டல் அண்ட் நாட் இன்டெக்ரல் டு சயின்ஸ். இது எல்லாமே ஒரு இன்சிடென்ட் தான், இதுக்கும் சயின்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இட் இஸ் அ இன்சிடென்டல். It shows only the richness of the world. So on the science and technology, it shows the richness of the world only. And science without humanities will be imperfect. Humanities illada science it is considered to be the imperfect. The modern educational system gives undue importance to technology and science. இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு தேவையில்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸை டெக்னாலஜிக்கும் சயின்ஸுக்கும் தந்துட்டுருக்கு. ப்ரீவியஸ் பேராகிராஃபில் சயின்ஸுடைய டெவலப்மெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் நமக்கு டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே ஹியூமனிட்டிஸ் இன்ஸ்பயர் அண்ட் மோட்டிவேட் அஸ் டு டேக் வைஸ் டெசிஷன் அண்ட் டெல் அஸ் அபவுட் அவர் ஓன் நேச்சர், ஐடியல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன். ஸோ ஹியூமனிட்டிஸுடைய அந்த ப்ளஸ் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் தான். we can take wise decision and it tell us about our own nature, ideals and aspiration. So universities should give importance to our national heritage and traditional values. ஸோ யூனிவர்சிட்டிஸ் இது ரெண்டுத்தையும் நமக்கு இம்பார்ட்டன்ஸாக சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னா நேஷ்னல் ஹெரிட்டேஜும் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். போத் நாலேஜ் அண்ட் விஸ்டம் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஹியூமன் ப்ரோக்ரஸ்.
இந்த நாலேஜ் அப்படின்றது சயின்ஸ்லேயும் விஸ்டம் அப்படின்றது ஹியூமனிட்டிஸ்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ போத் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட். தேர்ஃபோர் சயின்டிஃபிக் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, ஹியூமனிஸ்டிக் ஸ்டடீஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். இன் த ஏன்ஷியன்ட் டைம்ஸ் Indian wisdom was connected to the wisdom of the other parts of the world. டெக்னாலஜி இல்லாத அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேயே நம்மளுடைய விஸ்டம்ஸ்னோ இட் இஸ் கனெக்டட் டு த விஸ்டம் ஆஃப் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், in the field of medicine or mathematics, we find the influence of the Greek, the Roman and the West Asian. நம்மளுடைய அந்த விஸ்டம் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய அந்த இன்ஃப்ளூவன்ஸும் நம்மளுடைய அந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில் பார்த்துருக்கலாம், நம்ம மேத்தமேட்டிக்ஸில் பார்க்கலாம். Our religions have proclaimed from the very beginning that each human individualistic be regarded as a spark of the divine. Tattvamasi, it means that art thou, that art you. Each human individualistic be regarded as a ஸ்பார்க் ஆஃப் தி டிவைன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த டிவைன் ஸ்பார்க் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலிஸ்டிக் ஷுட் பி ரிகார்டட் அஸ் த ஸ்பார்க் ஆஃப் தி டிவைன். நம்மக்கிட்ட அந்த டிவைன் ஸ்பார்க் இஸ் தேர். அதுதான் இட் இஸ் த டீச்சிங் ஆஃப் தி உபனிஷாத். அந்த உபனிஷாத்தில் சொல்லக்கூடிய அந்த டீச்சிங்கை இவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபோக்கஸஸ் ஆன் 2 important principles. We are members of one of another. So the connected, in the previous slide I mentioned, so we are wisdom connected to one another, connected to the different parts of the world. So we are members one of another, and there is no decree of God or man which compels us. எந்த ஒரு காடுமோ எந்த ஒரு மேனும் நம்மளை எந்த ஒரு ஆர்டரும் போல் நீங்கள் சிக்காருங்க ஹங்க்ரியாக இருங்க எந்த கம்பல்ஷனும் இல்லை. ஸோ இட் இஸ் எவ்ரி திங் வித்தின் யூ. ஸோ யூ ஷுட் அட்டைன் த செல்ஃப் நாலேஜ். அதுதான் தட் இஸ் த டீச்சிங் ஆஃப் த உபனிஷாத். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த டிவைன் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் யாரும் இந்த உலகத்தில் உன்னை எந்த வகையிலையும் எந்த ஆர்டரும் போட்டு எந்த கம்பலும் பண்ணி நீங்கள் சிக்காருங்க இந்த ஹங்க்ரியாக இருங்க அப்படின்ற மாதிரி there is no compulsion in this world. Everything within you. God is truth. The findings of science and the doctrines of religions are not contradictory. ஒன்றுக்கு ஒன்று இது ரெண்டுமே ஆப்போசிட்லாம் கிடையாது. not contradictory, and in fact science and religion have common goals. ரெண்டுத்துக்குமே ஒரு காமனான கோல்ஸ் தான் இருக்குது. and they are concerned with the search for truth in the different ways. search for truth ரெண்டுமே different waysல பார்த்துட்ருக்காங்க. and search for truth is the search of God, and science does not assume the omnipotence. So science does not know the power of the God. Man is guided by the divine spirit in his search for ட்ரூத். உண்மையை தேடும்போது மேன் யாருடைய கைடன்ஸில் போயிட்டுருக்காருன்னா அந்த காடோடைய கைடன்ஸில் தான் he has been searching for the truth. The word Brahman denotes both the ultimate truth and the spirit in man which seeks it. So truth is indivisible, whether it is historical truth or scientific truth or literary truth. The approaches may be different இருக்கலாம், but the ultimate gain is the same. ஸோ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸாக இருந்தாலும் த கெயின் த எய்ம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் எய்ம் தான் இருக்குது. தி அட்வான்சஸ் இன் சயின்ஸ் வேர் brought about by different people such as Newton, an Englishman, Kepler, a German, and Copernicus, a Pole, and Galileo, an Italian. All the discoveries prove that both the science and religion travel together. அவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே சொல்ல வர்றது என்னென்னா சயின்ஸும் ரிலீஜனும் தனித்தனியாலாம் ட்ராவல் பண்ணாது, இட் இஸ் ட்ராவல்டு டுகெதர் அப்படின்றது தான் அவங்களுடைய கண்டுபிடிப்பிலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் ராங் டு திங்க். அதனால் இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பிளேக் அப்படின்ற ஒரு வில்லியம் பிளேக் அப்படின்ற ஒரு ரைட்டர் சொன்ன ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த இடத்துல டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த கான்செப்ட் என்னென்னா த ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் சஸ்டைன்டு பை ஆர்ட், த ட்ரீ ஆஃப் டெத் பை சயின்ஸ். இல்லை ட்ரீயோட லைஃப்பை நிர்ணயிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்டு, அந்த ட்ரீயோட டெத்தை தரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸோடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் திஸ் இஸ் த மிஸ்லீடிங் கன்செப்ஷன். டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய ஆர்குமெண்ட் என்னென்னா இது ஒரு தப்பான ஒரு விஷயம், தப்பான ஒரு கான்செப்டை மிஸ்டர் பிளேக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் மே பி அப்யூஸ்டு, சயின்ஸால் சில கெடுதல்கள் வரலாம், அது இட் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் சயின்ஸ், தட் இஸ் த ஃபால்ட் ஆஃப் மேன். அது சயின்ஸோட ஃபால்ட் இல்லை, இட் இஸ் ஒன்லி த ஃபால்ட் ஆஃப் மேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஃபோனை எல்லாரும் சில நேரத்தில் தப்பான ஒரு வகையில் பயன்படுத்துகிறோம், அது டெக்னாலஜியோட மிஸ்டேக் இல்லை, இட் இஸ் த மிஸ்டேக் ஆஃப் த man. Conclusion, all disciplines, whether it is humanities or science, it's lead to one end,
தட் இஸ் த growth ஆஃப் wisdom. ரெண்டுத்தோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் நாலேஜ். இட் இஸ் நாட் வெப்பன்ஸ் தட் டெஸ்ட்ராய்ஸ் பட் லேக் ஆஃப் wisdom தட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம். எந்த ஒரு வெப்பனும் நம்மளை அழிக்காது, நம்மளுடைய அறியாமை லேக் ஆஃப் wisdom தட் கிரியேட்ஸ் தட் டெஸ்ட்ராயர்ஸ் கிரியேட் ப்ராப்ளம் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ் மட்டும் போதாது. த எய்ம் ஆஃப் அன் இன்ஸ்டியூஷன், ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனோட எய்மும் என்னவாக இருக்குன்னா டு ஹெல்ப் அன் இண்டிவிஜுவல் அட்டைன் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸை நம்ம அடையணுன்றது தான் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனோட ஒரு எய்மாகவே இருக்கணும். அண்ட் நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் சயின்ஸ். ஒவ்வொருத்தருடைய செல்ஃப் நாலேஜ் அப்படின்றது தான் உண்மை ஒரு கிரேட் சயின்ஸு. சயின்ஸில் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் செல்ஃப் அவேர்னஸ் இல்லை, செல்ஃப் நாலேஜ் இல்லை அப்படின்றது தெர் இஸ் நோ யூஸ். சயின்ஸ் கற்றுக்கிட்டோம் நமக்கு அதனால் பயன் இல்லை. ஸோ இட் ஷுட் ஹெல்ப் அன் இண்டிவிஜுவல் டு அப்ரோச் லைஃப் பாசிட்டிவ்லி வித் எ ஹியூமன் ஆர்ட். நீ எந்த டிசிப்ளின் படிச்சிருந்தாலும், தட் இஸ் எந்த டிசிப்ளினை ஹியூமனிட்டிஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, அந்த படிப்பு உனக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அப்ரோச் அவர் லைஃப் பாசிட்டிவ்லி வித் எ ஹியூமன் ஹார்ட். பாசிட்டிவ் நேச்சரோட ஒரு மனித நேயத்தோட இந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படின்றது சொல்லித்தர மாதிரியான ஒரு டிசிப்ளின்ஸை, சொல்லித்தர மாதிரியான அந்த ஸ்டடீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் த ரியல் எய்ம் ஆஃப் திஸ் டாபிக் ஹியூமனிட்டிஸ் வெர்சஸ் சயின்சஸ். ஸோ போத் ஆர் ஈக்குவலாக பேரலாக ட்ராவல் பண்ணணும் நம்மளோட அப்படின்றது தான், அந்த கான்செப்டை தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த எஸ்ஸேல நமக்கு சொல்லியிருக்காங்க.